ஈடி தமிழர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ஆர்ஐ டாக்ஸேஷனை பற்றி. சார் இதில் நிறைய பேர் கொஸ்டின் என்னென்னா, யார் என்ஆர்ஐ? இந்த என்ஆர்ஐக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இந்தியாவில் கட்டணுமா கட்டக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ என்ஆர்ஐ அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் இருக்கீங்க, இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, துபாயில் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ துபாய்க்கு நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா மூவ் ஆகிட்டீங்க வேலைக்கு மட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸாக துபாயில் தான் இருக்கீங்க. இந்தியாவுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு மாதமோ ஒரு வருஷத்துக்கே ஒரு மாதம் மட்டும் வரீங்க, இல்லை ஒரு 2 மாதம் மட்டும் ஸ்டே பண்ணுறீங்க. திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துபாய்க்கு போயிடுறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னு உங்களை நாங்கள் கால் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஈவன் தோ நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் இந்தியாவில் தான் பிறந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க, ஆனால் துபாயில் வேலைக்காக போயிருப்பீங்க ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரோ இல்லை 2 இயர்ஸ் பிஃபோரோ, இல்லை இந்த வருஷம் தான் நீங்கள் போயிருக்கீங்க, வாட் எவர் இட் மேபி. ஸோ இப்போது ஒன்ஸ் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு டெஸ்ட்டு நாங்கள் வந்து அப்ளை பண்ணுவோம். என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 182 நாள் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ கிடையாது, யூ வில் பி அ இந்தியன் ரெசிடென்ட். இல்லை சார் நான் வந்து 182 நாள் இல்லை, வெறும் 100 நாள் தான் இருந்தேன் இந்த இயரில், அதாவது ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம், ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும். அப்போ ஏப்ரல் 24லேருந்து மார்ச் 25 வரைக்கும் அந்த வருஷத்தில் நான் வெறும் 60 நாள் தான் இருந்தேன், நான் இமிடியேட்டாக துபாய் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன வர மாட்டீங்கன்னா இந்தியன் ரெசிடெண்ட்டாக வர மாட்டீங்க, என்ஆர்ஐயாக மாறிடுவீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் பர்சன் ஆஃப் ஆர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் இந்தியா ஆர்ஜின்னா இந்தியாவில் தான் பிறந்திருப்பார், இல்லை அவங்க அப்பா பிறந்திருப்பாங்க, ஆனால் மலேசியாவில் போய் அவங்க தாத்தா காலத்தில் இல்லை அவங்க அப்பா காலத்திலே செட்டில் ஆகிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட சொத்தை பார்க்குறதுக்கோ இல்லை மற்ற விசிட்டுக்காகவோ என்ன பண்ணுவார், இந்தியாவுக்காக வருவார். அப்படி வரும்போது அவருக்குமே நம்ம எதை டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா 182 டேஸ் தான் டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ 182 நாள் அவர் இந்தியாவில் இருந்தார் அப்படின்னா தென் அவர் வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். இல்லை அவர் 182 நாள் இல்லை, அவர் வெறும் 50 நாள் தான் இருந்தார்னா தென் அவரை வந்து என்ஆர்ஐ அப்படின்னு ட்ரீட் பண்ணுவோம். இதை தவிர இந்தியன் ஆரிஜினை தவிர அல்லது இந்தியன் மூவ்டு டு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக அவங்கள தவிர வேறு எனி அதர் இண்டிவிஜுவல், இப்போ சப்போஸ் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, அவர் இங்கே எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வராரு, இல்லை சம் அசைன்மெண்ட்ஸ்க்காக வராரு, அவர் இங்கே ஸ்டே பண்ணும்போது என்ன கணக்கு பண்ணோன்னா இதே 182 டேஸ் செக் பண்ணுவோம். பட் அது மட்டும் இல்லாமல் 365 டேஸாக ஒரு 4 இயர்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடிஷ்னல் டெஸ்ட் இருக்குது, பட் அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஃபாரின் போகிறீங்க, 180 டேஸில் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ஆர்ஐ. சரி, இப்போ நீங்கள் என்ஆர்ஐயா இல்லை, நீங்கள் 182 டேஸ் வந்து இந்தியாவில் என்ன பண்ணிட்டீங்கன்னா தங்கிட்டீங்க. அப்படி தங்கிட்டீங்கன்னா உங்களோட டேக்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி வரும்னா நீங்கள் இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கமுக்கும் டேக்ஸ் கட்டணும், ஃபாரினில் ஏர்ன் பண்ண இன்கமுக்கும் டேக்ஸ் கட்டணும். இதுதான் ப்ரொசீஜர். காரணம் என்னென்னா நீங்கள் என்ஆர்ஐ கிடையாது, இந்தியன் ரெசிடென்ட். அப்போ இந்தியன் ரெசிடென்ட் அப்படிங்கிறப்போ இந்த இன்கம் என்னென்ன இன்கம் நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்களோ அதுக்கும் கட்டணும், ஃபாரினில் வாங்கக்கூடிய இன்கமுக்கும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும். பட் ஃபாரினில் நான் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டியிருக்கேன் சார், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இவ்வளோ டேக்ஸ் ஆல்ரெடி ஃபாரினில் கட்டியிருக்காரு, அப்போ இந்தியாவில் எவ்வளோ டேக்ஸ் வருது, இதில் ஒரு ரிலீஃப் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போது நீங்கள் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருந்தால் இந்த ஸ்கீம் வரும். இல்லை சார் இவர் என்ஆர்ஐ ஆயிட்டாரு அப்படின்னா இந்தியாவில் ஏதாவது இன்கம் அவருக்கு வருது, அவருக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டல் இன்கம் இருக்குது, இல்லைனா அவர் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுருக்காரு, என்ஆர்இ இல்லை என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சுருக்காரு, அதில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் போட்டிருக்காரு. இது ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 crore 2 crores இருக்குது, ஆனால் ரெகுலராக அதில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கு அவர் என்ன பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். அவர் வந்து நிறையா ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபுல்லாக லெட் அவுட்டுக்கு விட்டுருக்காரு, அதுலேருந்து அவருக்கு ரெண்டல் இன்கம் வருது, அந்த ரெண்டல் இன்கமுக்கு அவர் இன்கம் டேக்ஸ் கட்டணும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரெண்டல் இன்கமும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து அவருக்கு ஏர்ன் பண்ணுற இன்கம், மற்றபடி சேலரி இன்கம் எல்லாமே ஃபாரினில் அவர் என்ன பண்ணுறான்னா ஏர்ன் பண்ணுறாரு. இப்போ ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு இந்தியாவில் அவர் டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, ஏன்னா அவர் என்ஆர்ஐ.
அப்போ இந்தியாவில் ஏர்ன் பண்ணக்கூடிய ரெண்டல் இன்கமும் இன்ட்ரெஸ்ட் இன்கமுக்கும் மட்டும் ஒரு டேக்ஸ் கட்டணுமானா கண்டிப்பாக கட்டணும். அதை நான் அந்த வருஷத்தோட இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணி இதை டிக்ளேர் பண்ணி நம்ம காட்டணும். ஸோ கட்டணும் அப்படின்னா என்னத்தனா மோர் தென் 12 lakhs மேலே போனால் தான். பட் பிலோ 2 lakhsக்குள்ள 12 lakhsக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ண வேண்டியது உங்களுடைய அவசியம். அது மட்டும் இல்லை, கட்டாயமும் கூட. சரி, இப்போது நான் இங்கே ரெண்டல் இன்கம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் இன்கம் இருக்குது, டிவிடெண்ட் இன்கம் இருக்குது, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ இந்த இன்கம்லாம் எனக்கு வருது அப்படின்னா எந்த இன்கமாக இருந்தாலும் அது பிஸ்னஸ் இன்கமோ இல்லை எதர் இன்கமோ டிவிடெண்ட் இன்கமோ எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணணும். பட் இந்த இன்கமுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் வந்தால் கட்டினா போதுமே தவிர நீங்கள் ஃபாரின் இன்கமையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ண வேண்டிய தேவையில்லைன்னா டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இப்போ சப்போஸ் நான் என்ஆர்ஐ ஆயிட்டேன். இப்போ எனக்கிட்ட என்ஆர்இயில் டெபாசிட்ஸ் இருக்குது, என்ஆர்ஓவில் இல்லாமல். என்ஆர்இயில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எனக்கு ஜென்ரேட் ஆகுது. இப்போ நான் டேக்ஸ் கட்டணுமா? தேவையில்லை. ஏன்னா என்ஆர்இ அப்படிங்கிற பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாரின் கரன்சியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு. இது டிஜிட்டல் அசட்ஸ் மாதிரி. ஸோ இதை நாங்கள் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அப்போ அது இந்தியாவில் இருக்கிற மாதிரி கணக்கே இல்லை. அதனால அதில் வரக்கூடிய இன்கமுக்கும் எக்ஸம்டட் தான். அந்த இன்கம்க்கு இந்தியாவில் டேக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா என்ஆர்ஓவில் பணம் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர் யூ கேன் மூவ் டு என்ஆர்இ. ஸோ என்ஆர்இலேருந்து வரக்கூடிய இன்கம் எதுக்குமே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வராது. இல்லை சார் எனக்கு என்ஆர்ஓவில் வேணும், ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை நான் வீடு வாங்கியிருக்கேன் அதுக்கு இஎம்ஐ போக வேண்டியது இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், என்ஆர்ஓவில் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் வரக்கூடிய இன்கமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குமே தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ உங்களுக்கு என்ஆர்ஐனா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கூட யாராவது என்ஆர்ஐ இருக்கலாம், இல்லை பார்க்குற நீங்களே கூட என்ஆர்ஐயாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா 182 நாள் இந்தியாவில் இருந்திருக்கீங்களா, இல்லை அதோட கம்மியாக இருந்திருக்கீங்களாங்கிறத செக் பண்ணுங்கள். இல்லை நான் 182 டேஸும் இந்தியாவில் இருந்திருக்கேன் அப்படின்னா தென் நீங்கள் இந்தியன் ரெசிடென்ட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ஆர்ஐக்கு குவாலிஃபை ஆக மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் இன்கமுக்கும் அதுபோல் ஃபாரின் இன்கமையும் சேர்த்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். பட் இதே இது நீங்கள் 182 டேஸ் இல்லை, வெறும் 90 டேஸ் தான் இந்தியாவில் இருந்திருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைங் ஃபார் என்ஆர்ஐ. ஸோ நீங்கள் இந்தியாவில் வரக்கூடிய இன்கமுக்கு மட்டும் டிக்ளேர் பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சார், இல்லை சார் எனக்கு இந்த பர்டிகுலர் இன்கம்மை பற்றி எனக்கு சரியாக தெரியல, இது எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு தெரியல, இல்லை எனக்கு சம் கேபிட்டல் கெயின் வருது நான் எப்படி பண்ணணும்னு தெரியல, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.